அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. சீரடி சாய்பாபாவை அவரது பக்தர்கள் கடவுளுக்கு நிகராக கருதுகின்றனர். இப்போதெல்லாம் உலகம் முழுவதும் அமைந்துள்ள சாய்பாபாவின் சிறிய மற்றும் பெரிய கோவில்களை நாம் காண முடியும். சாய்பாபா மீது பக்தர்கள் வைத்திருந்த உண்மையான பக்தி மற்றும் அதீத நம்பிக்கையே இதற்கு காரணம். சாய்பாபா தன் வாழ்நாளில் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை செய்து அவர்களின் நோய்களை குணமாக்கினார். சிறு குழந்தைகளுடன் அவர்களின் நண்பர்களைப் போல விளையாடினார். ஒரு சிறு குழந்தையைப் போல மக்கள் மீது கோபம் கொண்டார். தனது சீடர்களை அவர்களின் அன்பான தாயை போல திட்டினார். தனது பக்தர்களை அவர்களின் அன்பான தந்தையை போல கட்டி தழுவினார். இப்போதும் பெரும்பாலான சாய் பக்தர்கள் தங்கள் மொபைல் போனில் யாரையாவது அழைத்தால் ஹலோ சொல்வதற்கு பதிலாக சாய்ராம் குட் மார்னிங், சாய்ராம் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாய்பாபா மீதான அவர்களின் தூய்மையான பக்தியை காட்டுகிறது. மேலும் அவர்கள் பாபா மீது தங்கள் அன்பையும் பாசத்தையும் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். சில தனித்து விடப்பட்ட மக்கள் சாய்பாபாவை தங்கள் நெருங்கியராகவும் பிரியமானவராகவும் கருதி அவரது படத்திற்கு முன்னால் பேசுவது வழக்கம். ஷீரடி பாபா கோவிலுக்கு பக்தர்கள் நிறைய நன்கொடைகளை அளிச்சிட்டு வராங்க. ஷீரடி சாய்பாபா பக்தர்களின் புனித இடமாக கருதப்படுகிறது. மேலும் சாய்பாபா சாதி, இனம், சமூகம் மற்றும் மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவராலும் விரும்பப்படுகிறார். அவர் ஒரு முஸ்லிம் பக்கிரி போல தோற்றமளித்தாலும் ராம நவமி மற்றும் சிவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களிலும் ஆர்வமுடன் பங்கேற்றார். பூஜை முடிந்ததும் அவரே ஷீரடி மக்களுக்கு புனித பிரசாத பொருட்களை தனது சொந்த கைகளில் வழங்கியிருக்கிறார். அவருடைய இளமை பருவத்தை பத்தி பார்க்கலாமா? ஸ்ரீ சாய்பாபா 1835ஆம் ஆண்டுல அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆளப்பட்ட பத்ரி கிராமத்துல ஒரு பக்தியுள்ள பிராமண தம்பதியினருக்கு பிறந்தார் அப்படின்னு நம்பப்படுது. அவரது இளம் வயதிலேயே அவருடைய பெற்றோர் அவரை ஒரு முஸ்லிம் பக்கீரிடம் ஒப்படைச்சாங்களாம். மேலும் இந்த தகவலை பாபாவே தனது இறுதி நாட்களில் கூறியதாக நம்பப்படுது. ஆனால் அவரது குழந்தை பருவம் குறித்தும் பிறந்த தேதி குறித்தும் இன்னும் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. ஸ்ரீ சாய்பாபா தனது 16 வயதில் ஷீரடிக்கு வருகை தந்தார். அவர் கிராமத்திற்குள் நுழைந்தவுடன் ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கடவுளை கடுமையாக தியானித்துக் கொண்டிருந்தாராம். சாய்பாபா உணவு, தண்ணீர் கூட சாப்பிடாமல் பல நாட்கள் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்ததால் அவரது நிலை குறித்து ஷீரடி மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். கிராம தலைவரின் மனைவியாக இருந்த பக்தியுள்ள பெண்ணான பாயிஜாபாய் சாய்பாபா மீது இரக்கம் கொண்டு பாபாவுக்கு அவரது தாயை போல உணவு பரிமாற தொடங்கினார். சாய்பாபாவும் அவளை தன் தாயை போல கருதி அவள் அன்பை பற்றி மற்றவர்களிடமும் சிலாகித்து சொல்வார். வேப்பமரத்தடியில் சில ஆண்டுகள் தியானம் செய்த பாபா பின்னர் ஒரு மசூதியில் வசிக்க தொடங்கினார். அவரை ஏராளமான இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்கள் வழிபட்டார்கள். மசூதியில் பாபா புனித நெருப்பை எரிக்கச் செய்தார். அது துணி என்று அழைக்கப்படுகிறது. பாபா தன்னை சந்திக்க வரும் அனைவருக்கும் புனித சாம்பலை கொடுப்பாராம். இப்போதும் புனித சாம்பல் அனைத்து வகையான உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாக செயல்படுகிறது. சாய்பாபாவின் முக்கியத்துவம் காரணமாக அவரது தரிசனம் பெறுவதற்காக அவருடைய பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் ஷீரடிக்கு வர தொடங்கினாங்க. இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம் என அனைத்து மதங்களையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொண்ட பாபா அனைவரிடமும் சமமாகவே நடந்து கொள்வார். பாபா அறப்பணிகள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் அவர் தொண்டு செய்யும் போது மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார். தனது பக்தர்களின் பசியை போக்க அனைவருக்கும் உணவு பரிமாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு கூட உணவு வழங்கி செல்ல பிராணிகளின் பெயர்களை வைத்து அன்புடன் அழைப்பாராம். மேலும் அவர்களின் அன்பான நண்பரை போல அவர்களுடன் பேசுவார். அவரது கூற்றுப்படி மக்களின் கெட்ட கர்மாக்கள் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களிடமிருந்து அகற்றப்படும். தன் அடியார்கள் சிலருக்கு அவர்களின் நோய்களை தன் உடம்பில் வைத்துக் கொண்டு அவர்களின் நோய்களிலிருந்து நிவாரணம் அளித்துள்ளார். அவர் ஒரு பெரிய மகான். மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். கண்டோபா கோவில்ல அர்ச்சகராக பணியாற்றிய மகால் சபதி சாய்பாபாவின் நேர்மையான சீடராகவும் பக்தராகவும் இருந்தாராக.
சாய்பாபா தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இப்போதும் அவர் ஷீரடியில் உள்ள தனது சமாதி சந்நிதியில் இருந்து தீவிரமாக அற்புதங்களை செய்து வருகிறார். ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஸ்ரீ சாய்பாபா மீது மேலும் மேலும் பக்தியை வளர்க்கவும், நல்ல ஆரோக்கியம் செல்வம் பெறவும் மற்றும் நம் வாழ்க்கையில் அனைத்து வகையான செழிப்பையும் பெறவும், தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாகும் என்றும், நோயிலிருந்து விரைவாக குணமடைய இப்புனித நூல் ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது என்றும் மக்கள் நம்புகிறார்கள். சாய் சத் சரித்ரா புத்தகத்தின் பிரதியை நம் வீடுகளில் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இது ஸ்ரீ ஷீரடி சாய் மகானின் புராணமாக கருதப்படுகிறது. இந்த புத்தகம் பக்தி புத்தக கடைகள், சாய்பாபா கோவில்களில் கிடைக்கிறது மற்றும் ஆன்லைன் தளத்திலும் கிடைக்கிறது. ஷீரடி சாய்பாபாவும் ராமர், கிருஷ்ணர் போன்ற வடிவங்களில் தனது உண்மையான பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். 1918 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் ஷீரடி சாய்பாபா தனது சீடர்கள் சிலரிடம் தனது சரீரத்தை விட்டு வெளியேற போகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதே போல் செப்டம்பர் மாதத்தில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட அவர் உணவு சாப்பிடவில்லை. 1918 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி விஜயதசமி பண்டிகை நாளில் அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. அவர் சமாதி அடைந்த பிறகு அவரது உடல் ஷீரடியில் வைக்கப்பட்டது. மேலும் ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. இது ஷீரடி சாய்பாபா கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இன்று வரைக்கும் ஏராளமான யாத்ரீகர்கள் புனித ஷீரடி கோவிலுக்கு வருகை தராங்க. மேலும் அவர்கள் இது புனித பண்டரிபூர் மற்றும் புனித காசி விஸ்வநாதர் கோவிலை போலவே கருதுறாங்க. ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவில் ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுது. ஷீரடி சாய்பாபா மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களில் பெரும்பாலும் வணங்கப்படுறாரு மற்றும் சில வெளிநாடுகளிலும் அவர் வணங்கப்படுகிறார். சாய்பாபாவின் பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் பூஜை அருகில் சாய்பாபாவின் படத்தை வைத்திருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பர்ஸ், பைகள் மற்றும் பாக்கெட்டுகளில் பாபாவின் ஒரு சிறிய படத்தையாவது வைத்திருப்பார்கள். இது மகான் மீது தங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் அடையாளமாகும். ஒரு சில திரைப்படங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்களால் எடுக்கப்பட்டன. மேலும் அந்த திரைப்படங்கள் பொதுமக்களிடமிருந்தும் சாய் பக்தர்களிடமிருந்தும் நல்ல அங்கீகாரத்தை பெற்றன. சாய் பக்தியை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. நம் ஒப்பற்ற சாய் மகானை வாய்வலிக்க புகழ்ந்தே பாடிடுவோம். அவரை வணங்கியே நாம் மகிழ்ந்திடுவோம். அவருடைய ஆசி நம் அனைவருக்குமே எப்போதுமே கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க. சாய்பாபா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.